சரிங்களா? என்னடா விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சிரிக்கிறேன் நினைக்கிறீங்களா? அந்த விளையாட்டு அப்படிதான் கொஞ்சம் சிரிப்பாக தான் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கட்சி பேர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, நம்ம ஏதாவது ஒரு 10 இதை வச்சு நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். அதை வந்து யார் வந்து இது பண்ணுறாங்களோ உங்களுக்கு தெரியும், ஹெட்டிங்களே தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வாங்க நான் போகலாம். இப்போ இவங்க 3 பேர் தான், நான் தான் எழுதுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட்சியில் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு கட்சி பேர் எழுத போகிறேன். பார்த்துக்கோங்க, ஒரு கட்சி பேர் எழுதியிருக்கிறேன். சரி, ஒரு கட்சி பேர் எழுதியிருக்கிறேன். சொல்ல முடியும் மாதிரி டிஎம் டிஎம் டிஎம்கே ஏடிஎம்கே. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டிவிக்கு எழுதுறேன், ஜாய்ஸ் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டா. ஓகேவா? இப்போ வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கணும்ல. இப்போ வந்து இது வந்து முத்துமாரி, மணலிங்கம், ஜாய்ஸ். சரிங்களா? இப்போ ஜாய்ஸ் வந்து ஒரு பாயிண்ட். யார் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க அவுட்டு. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். ஓகே, வெஜிடபிள்ஸ்னா எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சொல்லியிருக்குதுங்க. சொல்லுங்க. காலிஃப்ளவர், பாவற்காய், பீட்ரூட். திருப்பி சொல்லுங்க. வேற ஏதாவது? உருளைக்கிழங்கு, புடலங்காய், சுரைக்காய். வேற ஏதாவது சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. கத்தரிக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், கேரட். ஓகே. இப்போ வந்தீங்க நான் எழுதியிருக்கிற அந்த கேரட்டுங்க தான் சொல்லிட்டான். அவனுக்கு வந்து இப்போ ஒரு பாயிண்ட் மைனஸ்ல போகுது. முத்துமாரி எதுக்கு போடுறீங்க நீங்க? சரி மணலிங்கம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் என்ன எழுதுறேன்? பேட்ஸ் எழுதுறேன். பேட்ஸ் வந்து நம்ம இதை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துடலாம். மூணாவது வந்து ஓகே பார்த்துக்கோங்க, எழுதியிருக்கிறேன். நான் முத்துமாரி பேட்ஸ் ஒன்று சொல்ல. காகம், புறா, மயில். ஓகே. இப்போ வந்து நான் சொன்னது மணலிங்கம் வந்து சொல்லிட்டான். மணலிங்கத்துக்கு 2 மைனஸ் பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ நாலாவது என்னன்னு சொல்லுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ வெஜிடபிள் சொல்லிட்டோம். ஃப்ரூட்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ் சொல்லலாம். ஃப்ரூட்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ். க்ளூ கொடுங்க. நல்லா க்ளூ கொடுத்தாலும் அவங்க அந்த சொல்ல அவங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஓகே சொல்லு. ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, கிர்னி, ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை, டிராகன் ஃப்ரூட், நெல்லிக்காய், டிராகன் ஃப்ரூட். வேற சொல்லு. வேறயா? வேற ஆரஞ்சு, கொய்யா, வாட்டர் மலன், வாழைப்பழம், தண்ணிப்பழம், முள்ளுப்பழம், மாம்பழம். மாம்பழம்னு ஜாய் சொல்லிட்டு இது இப்போ வின்னா இருக்கிறது முத்து பார்த்தா இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. இவங்க 2 பேர் வந்து 2. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது கலர் சொல்லலாம். கலர்ஸ் நேம். ஓகேவா? கலர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ 5வது டைம் போயிட்டு இருக்குது. கலர்ஸ் எழுதியிருக்கேன். பிளாக், போயிட்டு இப்போ நான் சொல்லிட்டே இருக்கிறேன். முத்துமாரி சொல்லிட்டா, அதனால பிளாக் நான் கருப்பு தான் எழுதுறேன். நீ கருப்பு சொல்லிட்டேல. முத்துமாரிக்கு இப்போ ஒரு மைனஸ் பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ ஆறாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? பூ பேர் வச்சுக்கலாம். ரோஸ், முல்லை, செங்காந்தல் பூ, முத்துமாரி, இது தாமரை, மேரிகோல்டு பூ இருக்கு, வெள்ளை ரோஸ், செம்பருத்தி, சன்ஃப்ளவர் பூ, சாமந்தி பூ, டிசம்பர், சாமந்தி, எத்தனை வாட்டா சொன்னாங்க? பிச்சி பூ, முல்லைப்பூ. நான் தானே சொன்னேன் முல்லைப்பூ. உஷாரா இருக்கும். முத்துமாரி
ஐயா வாழைப்பூ பூ தானே, அது ஒரு பூ தானே. பன்னீர் ரோஸ். நானா நான் வந்து இருக்காத சொல்லு. டக்குன்னு சொல்லு. முருங்கைப்பூ. முருங்கைப்பூ. ஊட்டி ரோஸ். பிளாஸ்டிக் பூ. பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் சொல்லியாச்சு. சொல்லிட்டீங்களா? வெள்ளை சாமந்தி. கனகாமரம். கனகாமரம் சொல்லிட்டா? யார் சொன்னா? அக்கா தான் சொல்லுச்சு. சரி சரி, அப்ப வேற சொல்லு. ஒரு பூ தவிர எல்லா பூவும் சொல்லு. ஐயோ மல்லி. மல்லின்னு தான் எழுதியிருந்தேன், முத்துமாரி அதை சொல்லிட்டேன். அதனால முத்துமாரிக்கு ஆளுக்கு 2 மைனஸ். தெரியும். ஆளுக்கு 2 மைனஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஏழாவதா அது நம்ம என்ன சொல்லலாம்? ஃபுட்டு. பிரியாணி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான். நீங்கள் மட்டும் வேறு எதுவும் சொல்லக்கூடாது, வெரைட்டி ரைஸ் மட்டும்தான். சரியா? குழம்பு சாப்பாடு சொல்லக்கூடாது, வெரைட்டி ரைஸ் மட்டும். நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடை எழுதுறேன். சிக்கன் பிரியாணி. பருப்பு குழம்பு. முட்டை பிரியாணி. ரைட், வெரைட்டி ரைஸ். குழம்பு இல்லை, பருப்பு முட்டை சாதம். பிரியாணி. லெமன் சாதம். புளியோதரை. அது ரெண்டும் ஒண்ணுதானே. லெமன் சாதம் வேற, புளியோதரை வேற. தக்காளி சாதம். ஒயிட் ரைஸ். மட்டன் பிரியாணி. ஒயிட் ரைஸ் என்ன? சாதம் சொன்னா ஒயிட் ரைஸ். அதாக்கா ஃப்ரைட் ரைஸ்க்கா. ஃப்ரைட் ரைஸ். மட்டன் பிரியாணி. சிக்கன் ரைஸ். சிக்கன் நூடுல்ஸ். முட்டை நூடுல்ஸ். குத்து பரோட்டா. திங்கள் சோறு சொல்லுங்க. வெரைட்டி ரைஸ் தான் சொல்லியிருக்கிறேன். வெஜ் ரைஸ். புரோட்டா. டேய், வெரைட்டி ரைஸ்டா. பரே உனிய. தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி தான்டா. தயிர் சாதம். தெரியும். இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன் மேடம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வனம் வந்து 3 மைனஸ் மார்க்கு, ஜாய்ஸ் 2 மைனஸ் மார்க்கு, முத்துமாரி 2 மைனஸ் மார்க்கு. இப்போ நம்ம 7 முடிஞ்சாச்சு. இப்போ 8வது. சரிங்களா? இப்போ 8வது வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை வைக்கிறது. விலங்குகள். 8வது வந்து விலங்குகள். சரிங்களா? விலங்குகளை எனக்கு பிடிச்ச விலங்கு நான் எழுதுறேன். நீங்க எப்படியே சொல்லிக்கிறது தெரியுங்கம்மா. ஓகே. குதிரை. யானை. கரடி. சிங்கம். புலி. நம்ம லேட் பண்ண லேட் பண்ணா கடகடன்னு சொல்றோம். மான். அவுட் அவுட். தெரியும். அவங்க ஆன் எழுதுவாங்க. 4 மைனஸ் மார்க்கு, ஜாய்ஸ் 2, முத்துமாரி 2. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 2 சுற்று தான் இருக்கு. 8 இது முடிச்சிட்டோம், 8 ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ 9வது, அடுத்து ஒரே ஒரு ரவுண்ட் முடிக்க போறோம். இப்போ 9வது என்ன சொல்லலாம்? உடுப்பு. சாமி பேரு. சாமி பேர் சொல்லலாம். 9வது உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ். சரி, பிளேஸ் ரொம்ப நேரம் இருக்கும். சாமி பேர் சொல்ல. அதுல வந்து முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் எல்லாமே ஏதாவது ஒரு சாமி பேர். ஓகே? முஸ்லீம்ல ஒரே ஒரு சாமி தான். நம்ம ஒரு சாமி பேர் எழுதியாச்சு. நொண்டியம்மன். மாரியம்மன். இருக்கங்குடி மாரியம்மன். ஓம் சக்தி. ஒண்ணுதான். நானா? கோட்டை மாரியம்மன். ஏசு. அதான் ஜீசஸ். 2 ஒண்ணுதான். ஜீசஸ். காளியம்மன். இல்லையா? ஐயப்பன். முத்தாளம்மன். மகா. அப்படி போடு. ஜாய்ஸ் முருகன் போடு. ஜாய்ஸ் வந்து முருகன் சொல்லிட்டா. அதனால வந்து இப்போ ஒரே ஒரு ஃபைனலா ஒரு ரவுண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபைனல் ரவுண்ட்ல யார் வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் அவுட். 10வது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள உறுப்புக்கள்ல ஒரு உறுப்பை எழுத போறேன். அது யார் கரெக்டாக சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் ரவுண்ட். சரிங்களா? இதுதான் ஃபைனல் ரவுண்ட். விரல். காது. தலை. உருவம். கண்ணு. வாடா என் மகனே வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 2 3 4 5. வனலிங்க வந்து 5. 1 2 3. ஜாய்ஸ் வந்து 3. முத்துமாரி வந்து 2. இதில் வின்னர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். யார் கம்மி பாயிண்ட்டோ அவங்க தான் வின்னர். இதில் வந்து வின்னர் பற்றி
என்னடா இது இந்த முத்துப்பாடி பொண்ணே வின் பண்ணிட்டே வருதுன்னு எனக்கும் டவுட் இருக்கு. அந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அறிவுள்ளவங்கலாம் வின் ஆவாங்க. அதான் சரிங்களா? ஓகே. முத்துப்பாடிக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா வந்து வின்னர் கஷ்டப்பட்டு படிச்சு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், கஷ்டப்படாம இருக்கிறவன் ரேங்க் எடுக்க மாட்டான். அப்போ யாரு? ஓகே, நம்ம ஒரு கிளாப் பண்ணிடலாம்.